வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன சாரதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை. நாடு முழுவதும் போலீஸ் நிலையங்களுக்கு பறந்த உத்தரவு. காலி முகத்திடல் கடற்கரை பகுதியில் சடலம் மீட்பு. உயிர்போகும் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள இறக்குமதி செலவினங்கள். தமிழ் பகுதியில் புத்து சிலை வைக்க தொடர் முயற்சி. அரசிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. மரணம் வரை அதிகாரம் இருக்காது. ஜனாதிபதி அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. கடும் காற்றுடன் கடல் கொந்தளிப்பு. நாளை வரை ஆபத்து. மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மாபெரும் சர்வதேச மாநாடு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் விடுத்துள்ள அழைப்பு. அஸ்விஸ்ம நிதியில் பெரும் மோசடி. 14 அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பேருந்து நிறுத்தங்களில் வாகனங்களை நிறுத்தி பொது பேருந்துகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வாகன ஓட்டுநர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் நிலையங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகனங்களின் பாதுகாப்பினை கேள்விக்கு உட்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வசதியுள்ள பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த பிரச்சினை மேலும் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய இடத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய பேருந்துகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படுவதற்கு ஏதுவாக பேருந்து நிறுத்தங்கள் தடையின்றி இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்கள் மற்ற வாகனங்களால் தடுக்கப்படும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற பயணிகளுக்கும் பேருந்துகளில் ஏறும்போது இறங்கும் போதும் அபாயகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் பேருந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக ஏறி இறங்குவதை அனுமதிப்பதையும் நோக்கமாக கொண்டு பேருந்து நிறுத்தங்களை மறிக்கும் ஓட்டுநர்களுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை முறையாக நிறுத்துமாறு பேருந்துகள் செல்வதற்கு ஏதுவாக நிறுத்தங்களை தடையின்றி வைத்திருக்குமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி முகத்திடலுக்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியிலிருந்து நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் ஆள் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுடன் சடலத்தை அடையாளம் காண முடியாத நிலையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் இளஞ்சிவப்பு நிற நீண்ட கை சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கோட்டை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருள் இறக்குமதியில் ஏற்படும் தற்போதைய செலவினங்கள் குறித்து ஆய்வுக்கு பிறகு புதிய மானியம் வழங்குமாறு அல்லது எரிபொருள் விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த எரிசக்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தென்னிலங்கை ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவற்றில் உலக சந்தை விலைகள் இறக்குமதி செலவுகளை பாதிப்பதால் அடுத்த 2 வாரங்களுக்குள் ஆய்வு மேற்கொள்வது அவசியமாகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆய்வுக்கு பின்னர் அரசாங்கம் முன்னர் வழங்கி பின்னர் நிறுத்தி வைத்த 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை மீண்டும் கோரவோ அல்லது ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய எரிபொருள் விலை திருத்தம் போன்ற மாற்று வழிகளை கையாளவோ அமைச்சு முனையக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து பிப்ரவரி மாதத்தை விட எரிபொருள் விலைகள் 48% உயர்ந்துள்ளதாகவும் தற்போது டீசல் விலைகள் அதிகரித்து வருவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். காப்பீட்டு கட்டணங்களும் போக்குவரத்து செலவினங்களும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்தியா, சிங்கப்பூர், தென்கொரியா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய் பெறப்பட்டாலும் இந்த விலை உயர்வு கவலையளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள காணியில் புத்து சிலை ஒன்றை அமைத்து அந்த காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட குழுவினர் ஓமந்தை பகுதியில் நேரில் சென்று கள ஆய்வொன்றை செய்துள்ளனர். இது தொடர்பாக அரச முறைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அரசங்குளத்தில் போலீஸ் நிலையத்தின் பயன்பாட்டுக்காக 5 ஏக்கர் காணியும் கட்டடங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும்
போலீசார் அங்கு செல்லாமல் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். தற்போது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியிலே போலீஸ் நிலையம் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள மேலதிக காணிகளையும் ஆக்கிரமித்தால் ஓமந்தி பிரதேசத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சட்டத்தரணி காண்டிபன் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உப தவிசாளர் சஞ்சுதன், பிரதேச சபை உறுப்பினர் பிரதீபன், வவுனியா மாநகர சபை உறுப்பினர் தர்மா மற்றும் மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று கள ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளனர். சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு மற்றும் புத்த சிலை அமைக்கும் முயற்சிக்கு எதிராக உடனடி சட்ட மற்றும் அரசியல் ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என இதன்போது அவர்கள் தெரிவித்துள்ளனர். 159 பெரும்பான்மை ஆசனங்கள் இருக்கின்ற என்ற அகந்தையில் செயற்பட வேண்டாம், மன்னம் வரை அதிகாரம் நிலைத்திருக்காது என்று பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினரின் ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் அண்மையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பேசிய விடயங்களை மட்டுமே ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மக்களுக்கு வெளிக்காட்டியுள்ளது. ஆனால் அந்த சந்திப்பில் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் முன்வைத்த கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படுத்தாது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மூடிமறைத்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசன்துறையிலிருந்து வன்னார் மற்றும் புத்தளமூடாக சிலாபம் வரையான கடற்பரப்புகளும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். இதேவேளை நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். இதனால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே குறித்த கடற்பரப்புகளில் கடத்தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினர் இதுகுறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதோடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 30 தந்தை செல்வா மண்டபத்தில் மாபெரும் சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமான சிவானந்தன் ஜெனிட்டா இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஆகிய நாம் நீதிக்காக தொடர்ந்து போராடி வருகின்றோம். உள்நாட்டு விசாரணைகளில் நம்பிக்கை இழந்து சர்வதேச நீதியை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திலும் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் நாம் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பல அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நியாயமான நீதி கிடைக்காத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக கலந்துரையாடல் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் பங்கேற்று முழு ஆதரவையும் அளித்துள்ளனர். அதுபோல் மதகுருமார்கள், மாணவர்கள், வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதனை தனிப்பட்ட அழைப்புக்காக ஏற்று ஆகஸ்ட் 30 அன்று
திரளாக பங்கேற்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பல பிரதிசீலக பிரிவுகளில் அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவுகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அஸ்விஸ்ம நிதியை தங்களது தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு மாற்றியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் நிமல் கொட்டகலகேதர தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு முதல் பிரதிசீலக மட்டத்தில் நலன்புரி உதவிகளை வழங்குவதிலும் விநியோகிப்பதிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் குறித்து நாடு தழுவிய ரீதியில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் பதவி அல்லது தரம் எதுவாக இருப்பினும் இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த அஸ்விசும கொடுப்பனவு மோசடி தொடர்பாக நோர்வுட் பிரதேச செயலகம் மற்றும் பல பிரதேச செயலக அலுவலகங்களிலும் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் மற்றும் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. விசாரணைகளின்படி நோர்வுட் பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளின் தனிப்பட்ட கணக்குகளுக்கு மோசடியான நிதி மாற்றப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. அரசு அதிகாரிகள் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த அவர் தவறிழைக்கும் எவருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகன சாரதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை. நாடு முழுவதும் போலீஸ் நிலையங்களுக்கு பறந்த உத்தரவு. காலி முகத்திடல் கடற்கரை பகுதியில் சடலம் மீட்பு. உயரப்போகும் எரிபொருள் விலைகள், அதிகரித்துள்ள இறக்குமதி செலவினங்கள். தமிழ் பகுதியில் புத்து சிலை வைக்க தொடர் முயற்சி. அரசிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. மரணம் வரை அதிகாரம் இருக்காது, ஜனாதிபதி அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. கடும் காற்றுடன் கடல் கொந்தளிப்பு, நாளை வரை ஆபத்து, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மாபெரும் சர்வதேச மாநாடு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் விடுத்துள்ள அழைப்பு. அஸ்விஸ்ம நிதியில் பெரும் மோசடி, 14 அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.